Praise the Lord. Good morning. ஒரு சின்ன கதை ஞாபகம் வந்தது. ஸோ அந்த கதையை சொல்லி நான் உங்களுக்கு கர்த்தர் வார்த்தையை சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். ஒரு நாள் ரொம்ப டூரிஸ்ட் எல்லாம் வர்ற ஒரு இடம் இருந்த ஒரு நீர்வீழ்ச்சி. அந்த நீர்வீழ்ச்சியில் ஒரு மனுஷன் என்ன செஞ்சான், ரெண்டு பக்கமும் பெரிய ஒரு கயிறு கேபிள் கட்டி அவன் சொன்னான்னா, இந்த கேபிள் மேலே என்னோட கூட யாராவது நடந்து வந்தால் நான் அவங்களுக்கு பெரிய ஒரு கிஃப்ட் தருவேன் சொல்லி என்ன சொல்லிக்கலாம். யாருமே போகலைன்னா போக பயம், நடந்து போக பயம், கீழே பெரிய பள்ளத்தாக்கு மாதிரி பெரிய நீர்வீழ்ச்சி, விழுந்தா அதோட முடிஞ்சிடலாம். யாருமே போகிறதுக்கு யோசிக்கிறாங்க, பயப்படும் போது ஒரு சின்ன பையன் வந்து நான் வரேன்னு சொன்னானா சொல்லி அந்த மனுஷனோட கூட இவன் நடந்து போகல. அது பெரிய ஆச்சரியம், பெரியவங்களே போக யோசிக்கும் போது இவன் எப்படி நடந்து போறான் அப்படின்னு சொல்லி ஆச்சரியத்தோடு பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்போ இவன் அந்த மனுஷனோட நடந்து போகிறான். அந்த கேபிளில் சர்வசாதாரணமாக அவன் கேஷுவலாக சிரிச்ச முகமாக நடந்து போய் அந்த பக்கம் போய் இறங்கிட்டான். அப்போ அங்கே இருக்கிறவங்களாம் கேட்குறாங்க, உனக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லையா, இப்படி நடந்து வர்றதுக்கு பயம் இல்லையான்னு கேட்கும்போது அவன் சொல்கிறான், என் கூட வந்தது யாரும் இல்லை, எங்கள் அப்பா தான். எங்கள் அப்பா கூப்பிட்டப்போ நான் ஏன் பயப்படணும், அவர் எப்படியும் என்னை கவனமாக இந்த பக்கம் கூட்டுவா எனக்கு தெரியும் சொல்லிட்டு அந்த கிஃப்டே அவனே வாங்கிட்டான். யோசிங்க, அவனுக்கு தெரியும் அவனை கூப்பிட்டது யார், அவனுடைய அப்பா யார். ஒரு நாள் அப்பா தன்னை கைவிட்டுற மாட்டாரு, தன்னை விட்டுற மாட்டாருன்னு தெரியும். நம்மளை ஆண்டவர் எவ்வளோ தூரம் நம்ம நேசிக்கிறார், நமக்கு உயிரை கொடுத்தார். அவர் தான் உங்களை சொல்றேன், மகனே வா, நீ இதை செய், இந்த காரியத்தை பண்ணு, நான் உன்னை ஆசீர்வதிச்சிருக்கிறேன், வாக்குத்தத்தனை கொடுக்குறார், தீர்க்கதரிசனம் கொடுக்குறார். நாம என்ன பண்ணுவோம், நிறைய யோசிப்போம், இதை எப்படி செய்யறது, யார் நமக்கு உதவுவா, எந்த நம்பிக்கையில ஆண்டவர் சொன்னார் தான், ஆனாலும் எந்த நம்பிக்கையில் நான் செய்யறது. அந்த சின்ன பையனுக்கு ஒரு நம்பிக்கை தன் அப்பா மேல, தன் அப்பா யாருன்றது. இன்னைக்கு உங்களுக்கு எவ்வளவு தூரம் ஆண்டவர் மேல நம்பிக்கை இருக்குது யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் பேதுருக்கு சொன்னார், நீ எல்லாவற்றையும் விட்டுட்டு வா. லூக்கா 5ஆம் அதிகாரத்துல பேதுருக்கு சொல்றார் இயேசு கிறிஸ்து, நீ இதை விட்டுட்டு வா, நான் உன்னை மனுஷனை பிடிக்கவனாய் மாற்றுவேன். பேதுரு யோசிக்கவே இல்லை, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களையும் அழைக்கிறார், என் மகன் என் மகளை வா, என்னை விசுவாசித்து வா, நான் சொல்றபடி நீ வாழு, நான் உன்னை பெரியவன் ஆக்குவேன், நான் உன்னை வாழ்க்கை நன்மையாய் மாற்றுவேன். விசுவாசம் இருக்கும்னா, உங்க அப்பா யாருன்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்குமா இருந்தால் எதை குறித்து யோசிக்காதீங்க. உங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்ய சொன்னாரோ அதை செய்யுங்க, நீங்க அக்கறைக்கு போய் சேருவீங்க, உங்க ஜீவியம் சாட்சியாய் மாறும். ஜெபிக்கலாமா? பரலோக தகப்பனே, இயேசுவின் நாமத்தினால் இந்த நாளுக்கு நான் ஜெபிக்கிறேன். ஐயா, எங்களை அழைத்த நீர் உண்மை உள்ளவர், எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து எங்களுக்கு நல்ல ஒரு பயணத்தை எங்களுக்காக ஆயத்தம் பண்ண கர்த்தர். ஒரு பொழுதும் ஒரு நொடியும் எங்களை விட்டு விலகாமல் எங்களோடு கூடவே பயணிக்கிற தகப்பன். எனவே இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய வார்த்தையை விசுவாசித்து, உம்முடைய வாக்குத்தத்தங்கள், தீர்க்கதரிசனங்கள், வேதத்தில் உள்ள வார்த்தைகளை நம்பி அவர்கள் புறப்பட, நீ சொன்னதை செய்ய என் கர்த்தர்களுக்கு அந்த பலனை கொடுப்பீராக. இந்த நாள் அவர்கள் ஜீவியத்தில் நீர் நன்மையாய் உண்டு பண்ணபடியா ஸ்தோத்திரம். உங்களுடைய நன்மையை காண்பார்களாக. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். தைரியமா இருங்க. கர்த்தர் என்ன சொன்னாரோ அதுக்குள்ள கடந்து போங்க. God bless you.